ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் என்னடா இந்த இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாப்லேன்னு நினைக்காதீங்க. இதுதான் நம்ம வாழ்கிற இடம். நம்ம வாழ்கிற இடத்துல எடுக்கிறனால இந்த இடத்துல தான் எடுக்க முடியும். இன்றைக்கி ஒரு அழகான ஒரு ஸ்டோரியோடு தான் வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்ஸ் வியூஸு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சு போயிடும். நான் அதை உங்களுக்கு திருப்பி சொல்லணும்னு தேவையில்லை. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அவனுடைய மரண இறப்பு அந்த நொடிகள் எப்படி இருக்கும் அப்படின்றது படிச்சிருந்தது. அந்த படித்ததை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஒரு மனிதன் இறக்குற தருவாயில் அவனுடைய விழிகள் முன்னாடி ஒரு விஷுவலான ஒரு படம், அதாவது அவன் பிறப்பிலிருந்து அவன் இறக்கும் தருவாயில் வரையிலும் அவனுடைய நன்மைகள் தீமைகள், அவன் செய்த வினைகள், நல்ல வினைகள், செய்வினைகள், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஒரு விஷுவலாக அவன் கண்ணுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை பார்த்த உடனே அவனுடைய கண்கள்லேருந்து கண்ணீராக வரும். அப்போ இந்த சுற்றி இருக்கிறவங்களாம் அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, அவருக்கு கடன் இருக்கிற அந்த கடனை பற்றி நினைக்கிறாரு போல இருக்கு, யாரோ காசு கொடுக்கணும் போல இருக்கு, அதனால தான் அழுகிறாரு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை இந்த சொந்த பந்தம்லாம் விட்டுட்டு போகிறதுனால அவர் கண்ணில் இருந்து கண்ணீராக வருது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது இல்லை. அவர் அந்த விஷுவலை பார்க்கும் பொழுது நாம் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோமே, நம்ம இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான தவறுகள் இருந்தால் அந்த வேதனைகள் கண்ணீராக தான் வெளியில் வரும். தன்னுடைய வாழ்நாளில் தான் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத அவர் நினைக்கும் பொழுது இனி மறுபிறவி எடுக்க முடியாது, அதாவது இந்த உலகில் நாம் மீண்டும் பிறக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வேதனைகள் ஒன்று. திரும்பவும் அவர் வந்தாலும் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவருக்கு மறுபிறவிங்கிறது இல்லை. இதெல்லாம் நினைக்கும் பொழுது அவர் கண்களிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். இது ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்நாளில் நாம் என்னென்ன செய்தோம் என்பது நாம் இறக்கும் தருவாயில் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம வாழும் பொழுதே நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போயிடலாமே. இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி பண்ணலாம். உணவு, உடை, ஏதோ ஒரு வழியில் நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா நன்மைகள் அதிகமானால் அவர்கள் என்றைக்குமே கவலைப்பட மாட்டார்கள். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரே விஷயந்தான், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நன்மை செய்திருக்கிறீர்களோ உங்களுடைய மரணம் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தவறுகளும் பாவங்களும் செய்திருக்கிறீர்களோ உங்கள் மரணம் மிகவும் கொடுமையாக இருக்கும். ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்னா இஸ்லாத்தில் ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் அடக்கம் பண்ணும் வரை அவர்களுக்கு சுற்றி எதுவுமே தெரியாது. அதாவது மனிதர்களுக்கு மட்டும் எதுவுமே தெரியாது, ஆனால் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் தெரியும் ஒரு மனிதனோட கதறலோட சத்தங்கள். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாரையுமே நம்ம கத்துவோம், பேசணும்னு நினைப்போம், சொல்லணும்னு நினைப்போம், ஆனால் முடியாது. ஏன்னா நம்மை விட்டு நம்மளோட ஆன்மா தனியாக பிரிந்து நிற்கும். இதைத்தான் இஸ்லாத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மனிதனை அடக்கம் பண்ணிட்டு அவர்கள் 10 அடி 20 அடி தள்ளி வரும் பொழுது கடைசி ஓசை சவுண்டு, காலடி சவுண்டு கேட்டதற்கு அப்புறம்தான் அவரை நோக்கி மலக்குமார்கள், அந்த வானவர்கள் வருவார்கள், கேள்வி கணக்குகள் தொடங்கப்படும். இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிந்த அளவுக்கு நல்ல நன்மைகளை செய்யுங்கள். யாரையும் ஏசாதீர்கள், யாரையும் பேசாதீர்கள். உங்களுடைய நன்மை உங்களிடத்தில். மற்றவர்களை பார்த்து என்றுமே வாழ ஆசைப்படாதீர்கள். நீங்கள் நன்மை செய்யுங்கள், அந்த நன்மை உங்களை சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள்